வணக்கம். வெல்கம் டு கேஆர்கே ஆன்மீகம். ஓம் நம சிவாய. மதுரை மாவட்டத்தில் திருமங்கலத்துக்கு பக்கத்தில் ராஜத்தானி மேல உரப்பனூர் என்ற கிராமத்தின் வடமேற்கு எல்லையில் தவசியாண்டி கோவில் இருக்கிறது. காலங்காலமாக தலித் மக்கள் தான் இந்த கோவிலோட பூசாரிகளாகவும் சாமியாடிகளாகவும் இருந்து வராங்க. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த கோவிலோட திருவிழா ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதம் 3வது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்னைக்கு காலையில் இந்த சாமிக்கு அணிவிக்கக்கூடிய நகைப்பெட்டியானது மேலத்தாளத்தோட ஒவ்வொரு வீட்டு வாசலுக்கும் கொண்டு போய் அதற்குரிய மரியாதை செலுத்தப்பட்டு பிறகு ஆண்களும் பெண்களும் ஊர் எல்லை வரைக்கும் கொண்டு வந்து எல்லைக்கு அப்புறம் பெண்கள் வீடு திரும்ப ஆண்கள் மட்டும் கோவிலுக்கு எடுத்துக்கிட்டு போய் அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு எருமை பாலில் வாழைப்பழத்தை பிசைஞ்சு அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனெல்லாம் காட்டினதுக்கு அப்புறம் அதையே வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த வாழைப்பழத்தையே பிரசாதமாக கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கோவிலுக்கு எய்த்தாப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆலமரத்தை சுற்றி எல்லாரும் உக்காந்துப்பாங்களாம். இங்கே என்ன சிறப்புன்னு அந்த குறி கேட்குறவங்க தவசியாண்டியை நோக்கி பூசாரிகிட்ட குறி கேட்குறப்ப காலங்காலமாக அந்த குறிக்குரிய பதிலானது அந்த ஆலமரத்தில் இருக்கக்கூடிய கவுளி மூலம்தான் கிடைக்குமா. அவ்வளோ சக்தி வாய்ந்ததான் அந்த கவுளி மூலம் வரக்கூடிய பதில் உண்மையானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்குமா. அப்படி அதற்குரிய பதில் அந்த வருஷம் கிடைக்கலன்னு யாரோ ஒருத்தவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த தப்பு பண்ணினவங்க தானாக மன்னிப்பு கேட்டுறணும். அப்படி மன்னிப்பு கேட்காம இருந்துட்டாங்கன்னா அந்த சாமி விடவே விடாதான். தவசியாண்டி கேட்க வச்சிருவாராம். அதுக்கப்புறம் தான் அந்த கவுளியும் பதில் சொல்லுமா. இவ்வளோ சிறப்பு வாய்ந்ததான் இந்த சாமியோட அருளும் கவுளியோட பதிலும். இப்படியாக இந்த கோவிலோட திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மற்ற ஊர்கள்லேருந்து எல்லாரும் குறி கேட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.